ஒரு பிசினஸ் மேனோட பையன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எல்லாரும் விற்கிற ப்ராடக்ட்டை தானே நீங்களும் விற்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி வியாபாரம் அதிகமாக நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா உடனே, இதை உனக்கு சொன்னா புரியாது, நான் ஒரு காரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் எடுத்து அவன் கையில கொடுத்து, இதை கொண்டு போய் மார்க்கெட்ல இன்னைக்கு வித்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவனும் எப்படியோ கொண்டு போய் அந்த மார்க்கெட்ல 100 ரூபாய்க்கு வித்துட்டு வரான். அவங்க அப்பாவும் சூப்பர்னு சொல்லிட்டு அவனை தூங்க சொல்லிடுறாரு. அடுத்த நாள் அதே மாதிரியான இன்னொரு டிஷர்ட்டை கொடுத்து, இதை நேத்து வித்த விலை விட அதிக விலைக்கு வித்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவனு போய் முயற்சி பண்றான். அவனால நேத்து வித்த விலை விட அதிக விலைக்கு விற்க முடியல. இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் புலம்புறான். அவங்க அப்பா உடனே, நீதான் டிராயிங் நல்லா வரவில்லை, அந்த டிஷர்ட்ல ஏதாவது டிசைன் வரைஞ்சு அதுக்கப்புறமா இதை மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துப்பாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவனும் அதே மாதிரி வரைஞ்சிட்டு மார்க்கெட்ல போய் வித்து பார்க்கறான். இப்போ அவனால அதே டிஷர்ட்டை 150 ரூபாய்க்கு விற்க முடிஞ்சது. ஆனா மறுபடியும் அவங்க அப்பா அடுத்த நாள் அதே மாதிரியான இன்னொரு டிஷர்ட்டை கொடுத்து, இதை நேத்து வித்த 150 ரூபாய் விட அதிக விலைக்கு வித்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவனும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டு விற்க முடியாம அவங்க அப்பா கிட்டே போறான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத நம்ம முழு வீடியோல கதையா சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் தனித்துவமாக இருக்க வேண்டுமா அப்படின்ற டைட்டில்ல நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. கீழேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.